ஆல் இன் ஆல் நம்பி சேனலுக்காக உங்க எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் நீலம்பூர் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒக்கினாவா டீலர்ஷிப்புக்கு வந்திருக்கோம். ஸோ மக்களுக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு மோகம் இப்போ புதுசாக அப்படி வந்துட்டு இருக்கு, ஒரு ட்ரெண்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். ஒக்கினாவா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜப்பான் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம இன்னைக்கு சொல்கிறதுக்காக நம்ம ஷோரூமுக்கு வந்திருக்கோம். ஷோரூமில் வந்து நமக்கு என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் ஷோரூம் ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா R30 அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது. இது வந்து நமக்கு வந்து லைசன்ஸ் இல்லாத ஒரு மாடல். இந்த வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு நமக்கு லைசன்ஸ் தேவைப்படாது. ஸோ பக்கத்தில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மாடல் தான் R30. ஸோ இதுக்கும் நமக்கு லைசன்ஸ் தேவைப்படாது. பட் இங்கே இருக்க மூணு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் அப்படிங்கிற மாடல் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக நமக்கு லைசன்ஸ் தேவைப்படுற ஒரு மாடல் தான். ஸோ இங்கே நிறையா ஸ்கூட்டர்ஸ் இவங்க மாடல்ஸ் வச்சுருக்காங்க. வந்து பார்க்குறவங்களுக்கு டெஸ்ட் ரைடும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஹைரிச் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது. ஒரு ஃபாரின் ஸ்கூட்டர் ரேஞ்சில் இருக்குது. ஒரு இம்போர்ட்டட் மாடல் மாதிரி நமக்கு ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ கூட வந்து டிஸ்க் பிரேக்கு அண்டு டிஜிட்டல் மீட்டரு, கீயே பார்க்குறக்கு செம்மையாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறக்கு வேறு லெவலில் இருக்குது லுக்கு. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ப்ரைஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது. இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைசன்ஸ் யூஸ் தேவைப்படக்கூடிய ஒரு மாடல் தான். ஃப்ரண்ட் பேக் லைட் பாருங்களேன், செமையாக இருக்குது. வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இந்த டிசைனை. ஸோ இதில் நான் இம்ப்ரெஸ் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க டிஜிட்டல் மீட்ரு தான். ஏதோ பைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு டிஜிட்டல் மீட்டர் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் பேட்டரி லெவல் இண்டிகேட்டர் என்ன இது பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரேக் அப்ளை பண்ணுறேன். இந்த பிரேக் அப்ளை பண்ணும்போது அங்கே வந்துட்டு ஒரு சார்ஜிங் சிம்பிளும் காமிக்குது. பிரேக் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சிம்பிளும் காமிக்குது. ட்ரிப் மீட்டர், டைமு, ஸ்பீடு எல்லாமே நமக்கு இதில் காமிக்குது. ஸோ இப்போ இதோட கீயே பாருங்களேன். கீ பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டு, அதை லாக் பண்ணுற பட்டனு, அலார்மு, இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் கேட்குது இல்லைங்களா. ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க. ஏதோ பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ்க்கு ஈக்குவலாக ஒரு டிசைனை கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா R30 அப்படிங்கிற ஒரு மாடல். இது ஒக்கினாவாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் மாடலுங்க. இந்த மாடலுக்கு நமக்கு வந்து லைசன்ஸ் தேவைப்படாது. ஸோ லேடிஸு, புதுசாக ஓட்டி பழகிறவங்க, டியூஷனுக்கு போகிற குழந்தைங்க, அவங்களாம் இந்த வெஹிக்கிள்ஸை தாராளமாக பயன்படுத்தலாம். லைசன்ஸ் தேவைப்படாது, ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, எதுவுமே நமக்கு இல்லைங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒக்கினாவா டீலர்ஷிப் வந்தபோது கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்காரு, சிவகுமார் அப்படின்ட்டு. அவருக்கு நம்ம கேட்போம் ஏன் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக ஒக்கினாவா ஸ்கூட்டர்ஸை சூஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு, என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்போம். வணக்கம் சார். சார் வணக்கங்க. என் பேர் சிவகுமார். நான் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன். இப்போ இந்த ஒக்கினாவா ஸ்கூட்டர் என்னென்னா ஜப்பான் டெக்னாலஜி இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து பொருளாதாரத்தில் வந்து இன்றைக்கி செலவு வந்து குறைக்கணும்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ₹4 150 கிலோமீட்டர் போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதே பார்த்திங்கன்னா இதில் வந்து லைட் வெஹிக்கிள்லேருந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் வரைக்கும் நிறைய வச்சுருக்காங்க. நாங்கள் ஓட்டி பார்த்துட்டேன். ஓகே. நல்ல பிக்கப்லாம் நல்லா இருக்குது. நல்லா ஓட்டி பார்த்தோம். ஓகே. இது என்னென்னா நமக்கு வந்து இவங்க வந்து இப்போ அரசு மானியம் கொடுக்குறாங்க. பொல்யூஷன் வந்து இது இல்லாமல் சவுண்டில் புகையில்லாதங்காட்டிக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இது எடுத்துருக்கோம். இந்த வெஹிக்கிள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே சார். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா வந்து நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து இதாக வரப்போகுதுங்கிறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கே நிறைய வண்டி வந்துருச்சு. அப்போ வந்து நமக்கு லைட் வெயிட் இருந்துருக்கு நிறைய எல்லாமே யூஸ்ஃபுல்லாக நல்லா இருக்குது. வீட்டிலலாம் வாங்கி கொடுத்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் லைசன்ஸ் வெஹிக்கிள் இல்லை வேண்டியதுங்கிறாங்க. அப்போ குழந்தைங்களாம் லேடிஸ்லாம் கொடுத்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது மாதிரி. ஓகே. இது போக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் பண்ணி தந்துருக்காங்களா சார்? இப்போ இவங்க வந்து இந்த ஒக்கினாவாவில் ஆளுநர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இவங்ககிட்ட வாங்கணும்னா ஜிஜின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது மூலமாக 100% கேஷ்பேக் ஆஃபர் தராங்க. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது வந்து எனக்கு புது விதமாக அது வந்து நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொடுக்குறோம்னா அப்படியே 100% தலைமை திரும்பி வந்துருச்சுன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம வெஹிக்கிள் இது பண்ணுற வாழ்த்துக்கள் சார். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் இன் ஆல் நம்பி சேனலுக்காக நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒக்கினாவா டீலர்ஷிப் நம்ம நீலம்பூர் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே நம்ம வந்துட்டு நம்ம ஷோரூம் மேனேஜர் சார் சுப்பிரமணியம் அவர்கிட்ட நம்ம இப்போ பேச போகிறோம். சார் வணக்கம் சார். நம்ம ஆல் இன் ஆல் நம்பி சேனலுக்காக ஒரு வணக்கம் சொல்லிடுங்க சார். வணக்கம்.
சார் சேனலுக்காக. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே வந்து எலக்ட்ரிக் பைக்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு ப்ரெசென்ட் ட்ரெண்டில் கொஞ்சம் மேக்ஸிமம் பிக்கப் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது சார். பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஆதவன் ஆட்டோ ஏஜென்சிஸ் இங்கே இருக்கிறது ஒக்கினாவா பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஒக்கினோவா ஷோரூம் பார்த்தீங்கன்னா இது ஜப்பான் டெக்னாலஜி கம்பெனி. இது இந்தியாவில் ஒரு 3 இடத்துல பேஸ் வச்சுருக்காங்க. ஹெட் ஆஃபீஸ் வந்து ஹரியானா. இப்போ நல்லா போயிட்டுருக்கு, நல்ல லெவலில் என்கொயரிலாம் வந்துட்டுருக்கு. நம்ம ஆதவன் ஆட்டோ ஏஜென்சிஸ் எப்போ சார் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம்? இது வந்து நமக்கு டீலர்ஷிப் வந்து 2020 பிப்ரவரியில் நமக்கு வந்துருக்கு. சரிங்க சார், ஓகே சார். ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து என்னென்ன மாதிரி மாடல்ஸ்லாம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது சார்? எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பொறுத்தளவுக்கு என்னென்ன மாதிரி மாடல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது சார்? மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மாடல். ஓகே சார். 5 மாடல். அதில் ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன ரேஞ்சிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது? பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் வந்து மினிமம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60க்கு கீழே இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே சார். கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து லைசன்ஸ் இல்லாத மாடல் 2 இருக்குது. ஓகே சார். லைசன்ஸ் இருக்கிற மாடல் ஒரு 3 இருக்குது. 3 மாடல் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இப்போ இந்த மாடல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெசிஃபிகேஷன் சார் சொல்கிறாங்க? பேட்டரி ரேஞ்ச் ஆகட்டும், இல்லை வந்துட்டு டார்க் அந்த பவர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வருது சார்? இது என்னன்னா ஹை ரேஞ்சு வந்து ஒரு 1000 வாட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சரிங்க. லோ ரேஞ்சில் வந்து மினிமம் 500 250 அந்த மாதிரி வரும். ஓகே சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லோ ரேஞ்சில் இருக்கிறது வந்து ஒரு ஸ்பீடு வந்து ஒரு 35 25 35 அந்த மாதிரி தான் போகும். ஓகே சார். ஹை ரேஞ்சு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 60+ அந்த மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் மாடல். ஓகே சார். இதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் மாடல்லேயே லோ எண்ட் மாடல் ஒன்று. ஓகே சார். ரிஜி ப்ளஸ்னு ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடல் பார்த்தீங்கன்னா 40லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட் போகும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் பர் சார்ஜுக்கு ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் போகும். அதில் லைசன்ஸ் மாடலில் அதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ப்ரோன்னு ஒரு மாடல் இருக்குது. ப்ரைஸ் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து ஒரு 60லேருந்து 70 போகும். அது ஒரு சார்ஜுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் கம்மி இல்லாமல் கிடைக்கும். ஓகே. 100 கிலோமீட்டர் கிடைக்கும். 3 ஹவர்ஸ் சார்ஜிங் டைம். ஓகே. ஒரு 3 யூனிட் எடுக்கும் சார்ஜ். நம்ம பண்ணுற ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 3 யூனிட் எடுக்கும். 3 ஹவர்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். இதுக்கு அடுத்தது ஹை-எண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஐ ப்ரைஸ் ப்ளஸ்ன்னு மாடல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு அது 65லேருந்து 70க்குள்ளே வரும். அதுவும் 60 to 70 அந்த மாதிரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் டைம் வந்து 3 ஹவர்ஸ் 3 to 4 ஹவர்ஸ் அது எடுக்கும். மைலேஜ் வந்து ஒரு 130+ 150 வரைக்கும் நல்லா வரும். ஓகே சார். ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து சர்வீஸ் ஆகட்டும், ஸ்பேர்ஸ் இது எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கா சார்? நம்ம நாளைக்கு ஷோரூம் போனதுக்கப்புறம் எல்லாமே ஸ்பேர் இங்கே கிடைக்கும். சர்வீஸ் நம்மளே பண்ணி கொடுப்போம். இங்கே ஷோரூமில் சேல்ஸ் மட்டும்தான். சர்வீஸுக்கு தனியாக நேரம் போடல. ஒரு குடோன் தனியாக இருக்குது ஸ்டாக் வைக்கிறதுக்கும். ஓகே. சர்வீஸ் பண்ணுறதுக்கு தனியாகவே இருக்குது. ஓகே சார். அங்கே நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ நம்ம வெஹிக்கிள்ஸுக்கு வந்து வாரண்டி எவ்வளோ பீரியட் சார் நம்ம ஆஃபர் பண்ணுறோம்? நம்ம வாரண்டி வந்து மோட்டர் பேட்டரி இதெல்லாம் சரி 3 இயர்ஸ் வாரண்டி. 3 இயர்ஸ் வாரண்டி பண்ணுறோம். 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் 30,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வாரண்டி ஆஃபர் பண்ணுறோம். ஓகே சார். ஓகே. இப்போ இந்த பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது வந்துட்டு எத்தனை வருஷம் சார் மாற்ற வேண்டியது? இப்போ நம்ம பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா ஃபியூல் பண்ணிட்டு அவங்க இப்போ எடுத்துகிட்டு போயிடுவோம். பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது அந்த பேட்டரியை தான் மாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அது எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்? 3 இயர்ஸ் வாரண்டினா மேலே ஒரு 1 or 2 இயர்ஸ் இருக்கும் வரும். ஸோ மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் பேட்டரி நம்ம கொண்டு போகலாம். நல்லா 5th இயர்லேருந்து பேட்டரி மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அப்படி மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவே இன்னொன்று என்ன அப்படின்னா ஓட்டுறவங்களை பொறுத்து இருக்கு. ஓகே. இப்போ யூட்டிலைஸ் பண்ணுறது ஒரு சிலர் வந்து நாலாம் பார்த்தீங்கன்னா டெமோ வண்டியே ஒரு 6 மாதத்துலேயே 10,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஓகே. ஓகே சார். ஓட்டிட்டேன். ஒருத்தர் இப்போ நேற்றுக்கு கூட ஒரு கஸ்டமர் வந்தார், பேப்பரை சப்ளை பண்ணுற வராரு. அவர் ஒரே விதத்தில் 40,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு. ஓகே. ஓகே. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ரன்னிங் பொறுத்த அளவுக்கு கஸ்டமர் பொறுத்து மாறும். ஓகே சார். ஸோ அப்போ இந்த வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இப்போ லேடிஸ் குழந்தைங்களுக்கு தான் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா லேடிஸுக்கும் குழந்தைங்க கிட்ஸுக்கு இந்த ஸ்கூல் போகிறவங்க காலேஜ் போகிறவங்க கிட்ஸுக்கு தான் செட் ஆகும் அப்படிம்பாங்க. இப்போ வந்துட்டு ஜென்ஸுக்குமே செட் ஆகிற மாதிரி மாடல்ஸ் வந்துருக்குங்களா சார்? ஆமாம். இப்போ முன்னே பார்த்தீங்கன்னா பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். ஓகே. ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அந்த லோ எண்ட் மாடலில் தான் முன்னையெல்லாம் இருந்தது. அதுலேயுமே நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. இப்போ லெவலே மாறிடுச்சு. பெட்ரோலுக்கு மாற்றம் வந்துடுச்சு. ஓகே. அதனால் என்னென்னா இப்போ யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பெட்ரோல் வண்டிக்கு பதிலாக இதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடும் கிடைக்கும், மைலேஜும் கிடைக்கும். சரி. கோயம்புத்தூரில் எங்கே தான் எவ்வளோ தூரம் கோயம்புத்தூர் ஃபுல்லாக சுற்றினாலும் ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலாம் சுத்தம் போக முடியாது. போகிறதுக்கு அங்கே ஒன்றுமே இடம் இல்லை. நான் அரௌண்ட் ஒரு சர்க்கிளே சுற்றி இருக்கேன். நான் சரி. கஸ்டமருக்கு வந்து ஆன் ரோடு
டெமோலாம் கொடுக்குறோம். கண்டிப்பா. கொடுக்கும்போது இங்கேருந்து மேட்டுப்பாளையம், துறையூர், அதுக்கு அந்த ஆட்டம் தான் போகிறோம். Okay. வடவள்ளி போகிறோம். இன்னும் அப்படியே ஒரு ரவுண்டே போகும். சரிங்க. இன்னைக்கு சார்ஜ் நைட்டு போட்டு கிளம்பணும் அப்படின்னம்னா த்ரூ அவுட் கோயம்புத்தூர் ஃபுல்லாக சுற்றுறதுக்குள்ள 80 கிலோமீட்டர் தான் போகும். ஓகே. அதுக்கு மேலே 20 கிலோமீட்டர் நமக்கு சேவ் பண்ண முடியுது நமக்கு. ஓகே சார். ஸோ இப்போ இந்த வெஹிக்கிள்ஸை வந்துட்டு இப்போ அடுத்த ஒரு 2030 வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு இது சொல்லியிருக்காங்க 2030 வந்துட்டு இன்னும் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மாடல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஃபியூச்சரில் என்னென்ன மாதிரி மாடல்ஸ் உள்ள வரப்போகுது சார்? நம்ம ஒக்கினாவா இதுலேயே இந்த மாதிரி மாடல்ஸ் நமக்கு வரப்போகுது. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தீபாவளியே எதிர்பார்த்தோம், பைக் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். சரிங்க. நிறைய பேர் இதில் எக்ஸ்போவில் வச்சுருந்தாங்க. சரிங்க சரிங்க. வச்சு பண்ணோம். அதில் வந்து பார்த்தேன் வரும் என்கொயரி வந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அநேகமாக நாங்கள் ஜனவரியில் வரும் எதிர்பார்க்குறோம். 21 ஜனவரியில் வரலாம். 21 ஜனவரியில் நமக்கு பைக்கு, ஏன்னா ஆன் ரோடு கொடுக்கும்போது அதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. பைக்குன்னு வரும்போது ஸ்பீடு வேணும்னு கேட்பாங்க. கண்டிப்பாக. இந்த மாதிரி நிறைய ஒரு சில இதெல்லாம் கஸ்டமர் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக. அதை வந்து கொடுக்கணும் போது அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி அதோடைய வந்து வண்டி ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணி ரன் பண்ணி பார்க்கணும் நிறைய. கண்டிப்பாக சார். கண்டிப்பாக. நம்ம வந்து ஒரு 6 மாதத்தில் 10,000 ஓட்டிருக்கோம்னா அவங்க 6 மாதத்துலேயே 40,000 கிலோமீட்டர் ஓட்டி பார்க்கணும். அந்த ஸ்பீடுக்கு ஓட்டி பார்த்து அது நிறைய பேராமீட்டர்லாம் பார்க்கணும். பார்த்தா தான் வெளியே கொடுப்பாங்க. கண்டிப்பாக. ஒரு கம்பெனி வந்து ஒரு வண்டி டெமோ வைக்கல வெளியே விடணும்னா நிறைய பேராமீட்டர்லாம் செக் பண்ணணும். அது வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக. அப்போ தான் அது வந்து ஒரு நல்ல வெஹிக்கிளாக நேம் வரும். கண்டிப்பாக சார். இப்போ நம்ம சார்ஜிங் அப்படிங்கிற இடத்துக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் சார்ஜ் பண்ணியே ஆகணும். இப்போ சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் ஏதாவது தேவைப்படுது இல்லை நார்மல் ப்ளக் பாயிண்ட்டே நம்ம வீட்டில் இருக்க ப்ளக் பாயிண்ட்டே போதும்? நார்மல் ப்ளக் பாயிண்ட்டே போதும். நம்ம வீட்டில் இங்கே நம்ம எப்படி செல்ஃபோனில் போடுறோமோ அந்த மாதிரி நிறைய போட்டுக்கலாம். ஓகே. அதுக்கு ஆர்ம்ஸ் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சார்ஜருக்கும் 6 ஆர்ம்ஸ் 10 ஆர்ம்ஸ் போட்டுருப்பாங்க. ஓகே. அந்த ப்ளக் பாயிண்ட் போட்டது. ஸோ ஹோம் யூசேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சாக்கெட்லேயே நம்ம வந்து தாராளமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் டெமோ வெஹிக்கிள் ஷோரூம்லையும் போடுறேன், வீட்லேயும் போடுறேன். ஓகே. ரெண்டுலேயும் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை வந்தது இல்லை. நான் அது இல்லாமல் என்கிட்ட டெமோ வெஹிக்கிள் 2 இருக்குது. ரெண்டுமே நான் ஒன்று யூஸ் பண்ணுறேன், ஸ்டாஃப்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அது ரெண்டுமே எங்கள் வீட்லேயும் அது நைட் ஆனால் 2 வண்டி எங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன். கண்டிப்பாக. பட் ஆனால் வர்ற வழியில் அந்த டெமோ காமிப்போம். பட் ஆனால் வீட்டில் சார்ஜ் போட்டு ஃபுல் டைம் போட்டுட்ருக்கோம். ஆனால் 2 மாதத்துக்கு 2 வெஹிக்கிளும் சார்ஜ் போட்டாலுமே எங்களுக்கு நார்மல் கரண்ட்டை விட ஒரு 95 ரூபா தான் அதிகமாக வருது 2 மாதத்துக்கு. ஓகே. ஸோ அது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. பெட்ரோல் சேவிங்ஸை விட நம்ம இங்கே நம்ம நிறைய சேவ் பண்ண முடியுது நமக்கு. கண்டிப்பாக. ஸோ இப்போது இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இந்த மற்ற இப்போ ஹீரோ மற்ற கம்பெனிஸ்லாம் நமக்கு உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அதை விட நமக்கு ஒக்கினாவா எந்த விதத்தில் நமக்கு வந்து பெட்டராக நம்ம குவாலிட்டி கொடுக்க முடியும் சார்? நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வண்டியில் கம்ப்ளைண்ட் எதுவும் வந்தது எடுத்தோம்னா இப்போ நான் 10,000 கிலோமீட்டர் மேலே ஓட்டிட்டேன். சரிங்க சார். இது வரைக்கும் நான் வந்து வண்டியில் இன்னும் கை வைக்கல. வச்சது கிடையாது. இன்னும் வைக்கல, வண்டியில் கை வைக்கல. அதே மாதிரி சொல்ல போனோம்னா என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு 3 டைம் காத்தடிச்சிருக்கேன், ஏர் ஃபில் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே பண்ண கிடையாது. சரி. அப்படியே தான் அதை ஓட்டிகிட்டு இருக்கேன். சரிங்க சார். நான் ஒரு ஆள் ஓட்டுறேன், அதே வண்டியை கஸ்டமரும் டெமோவுக்கு ஓட்டி பார்க்குறாங்க, ட்ரையல் ஓட்டி பார்க்குறாங்க. எல்லாமே எதுவுமே எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்தது இல்லையா. வண்டி ஜம்முன்னு ஓடிட்டு இருக்கு. ஓகே சார். ஓகே. ஸோ அப்போ நாளைக்கு நமக்கு இங்கே நம்ம வண்டி சேல்ஸ் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு வாரண்டி இஷ்யூ ஆகட்டும் இல்லை சர்வீஸ் ஆகட்டும் அது நம்மகிட்டே நம்ம கஸ்டமர்ஸ் கொண்டு வந்தாலும் நம்ம இஷ்யூ சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி ஒரு மக்களுக்கு வந்து இப்போ தான் ஒரு மோகம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. மக்கள் இப்போ எதிர்பார்க்குறாங்க, அதை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த வண்டி வாங்கலாமா வேண்டாமா. ஏன்னா இந்த கோவிட் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு வண்டி இருந்துட்டா பெட்டராக இருக்குமேனு தோண ஆரம்பிக்குது. நாளைக்கு பஸ்ஸில் போயிட்டு வரதுக்கோ ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பயத்தில் நமக்கு ஒரு வண்டி இருந்துட்டா பெட்டராக இருக்கும்னு தோணுது. அந்த வண்டியில் கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியண்டாக கிடைச்சா எல்லாத்துக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இப்போ கொஞ்சம் நல்லா பூமில் இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸ் நமக்கு வெளியே தெரியுது. அதனால தான் சரி இங்கே பார்த்துட்டு போகலாம். அது இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த தீபாவளி அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க. ஆடியோ டேக்ஸ் வேறு குறைச்சிட்டாங்க. அப்போ வண்டி விட இன்னும் கம்மியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை கம்மி ஆயிடுச்சு. கம்மியாக தான் பழைய ரேட்டோட 2,000 ரூபாய்க்கு மேலே. சூப்பர் சார். இப்போ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு இந்த இதை நம்ம கொண்டு போகலாம் இல்லைங்களா? இந்த இதே அவங்க கொடுத்த டாக்ஸ் ஏரியா நம்ம அப்படியே கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்க முடியும். பண்ணுறோம். இப்போ மாடலுக்கு தகுந்த மாதிரி குறையும். சரிங்க சார். சரி, அதுக்கு தகுந்த மாதிரி வருது. அதனால மினிமம் ஒரு 2,000 ரூபாய் குறையும். சரிங்க சார். சரிங்க. இப்போ வேற யாராச்சும் ஒருத்தர் எனக்கு ஆல்ரெடி வண்டி இருக்குது, இப்போ நான் புது வண்டி மாற்றணும் அப்படின்னா நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஏதாச்சும் அவைலபிளாக இருக்கா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்சேஞ்சுக்கு தனியாக ஆஃபர் கொடுக்கும். எக்ஸ்சேஞ்சுக்கு தனியாக ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கீங்க. அவன் பெட்ரோல் வெஹிக்கில் இருந்தாலுமே பெட்ரோல் வெஹிக்கில் நாங்கள் எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு வேல்யூ இருக்காங்க. ஓகே சார். அவங்கள போட்டு வந்து நாங்கள் வேல்யூ என்ன வேலைன்னு போட்டு அந்த வேல்யூ பண்ணி கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கலாம்.
ஓகே சார். இப்போது நமக்கு ஃபைனான்ஸ் ஸ்கீமோ இல்லை இஎம்ஐ ஸ்கீமோ நமக்கு கஸ்டமர்ஸ்க்கு ஏதாச்சும் அவைலபிளாக இருக்கா சார்? இது அது இருக்குது. பேங்க் டைப் இருக்குது. ஓகேங்க. நம்ம ஆர்பிஐ ரூல்ஸ் படி இருக்கக்கூடிய பேங்க்ல டைப் இருக்குது பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே சார். 1 இயர் வந்து 1 வருஷத்துக்கு அவங்க பண்ண ஐடிஎஃப்சி பேங்க்ல பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சார். HDFCலையும் பண்ணுறோம். ஓகே. இப்போ ஐடிஎஃப்சியில் மெயினாக இப்போ என்ன பண்ணுறோம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இயருக்கு 1 இயர் இஎம்ஐ போட்டாங்க அப்படின்னா ஓகே 10.5 கொடுக்குறாங்க இப்போதைக்கு தீபாவளிக்குலாம் கொடுத்துட்டு இருக்கு. ஓகே. 2 இயர்ஸ் இஎம்ஐ போட்டோம்னா 11.5. ஓகே. 3 இயர்ஸ் போட்டோம்னா 13.5. ஓகே. 13.5 இல்லை 13. ஓகே. அந்த மாதிரி பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 இயர்ஸ் 1 இயர் 2 இயர்ஸ் அந்த மாதிரி தான் கஸ்டமர் எல்லாம் எடுக்கிறாங்க. 3 இயர்ஸ் வரைக்கும் போகிறது. ஓகே சார். அதுவும் இன்னும் ஒரு சிலர் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை விட பேங்க்கு போகிறத விட நம்ம ஒரு 20,000 ரூபா 20% அட்வான்ஸ்மெண்ட்மாக கட்டிட்டு வீட்டில் லேடிஸ்லாம் இருக்காங்க, ஜுவல்லரி வச்சுருக்காங்க. ஆமாங்க. ஜுவல்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் பேங்க்கில் ஜுவல் லோன் எடுத்துட்டு வச்சுட்டு அந்த அமௌண்ட் கட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஓகே. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது. ஆமாம், அதில் பாதி தான் வருது. ஓகே. 6% 7% இந்த மாதிரி கண்டிப்பாக. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இப்போ அந்த அமௌண்ட்டும் கம்மியாகிடுது. இப்போ பெட்ரோல் அடிக்கிற மாதம் 4,000 ரூபாய் பெட்ரோல் அடிக்கிறாங்கன்னா அந்த காசும் மிச்சமாயிடுது. அந்த காசை எடுத்து இவங்க டியூ போட்டுறாங்க. ஓகே. டியூ போடுறாங்க. இதை அப்படியே அந்த இதில் பேங்க்ல அக்கௌண்ட்ல போட்டுட்டு எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி தீபாவளிக்கு முன்னாடி நான் நிறைய டியூ கொடுத்துருக்கேன். இது நம்ம வாடிக்கையாளருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கு சார். இது போக நம்மகிட்ட ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கீம் ஏதாச்சும் இருக்கா சார்? நம்மகிட்ட ஏதாவது கேஷ்பேக் ஸ்கீமோ அந்த மாதிரி ஏதாச்சும் நம்மகிட்ட இருக்கா சார்? இது போக பார்த்தீங்கன்னா நம்ம குளோபல் கார்னர்னு சொல்லிட்டு ஒரு சேல்ஸ் சர்வீஸ் ஆப் ஒன்று இருக்குது. சரிங்க சார். அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு சில இவங்களாம் இருக்காங்க, கன்சல்டன்ட் இவங்களாம் அந்த மாதிரி இருக்காங்க. ஓகே. அவங்க வந்து எங்களை வெண்டர் ஆக்கி ஓகே சில யூஸர் ஆகிறவங்களுக்கு 100% வந்து கேஷ்பேக் கொடுக்குறாங்க. 100% கேஷ்பேக் சார். இது எப்படி சார் சாத்தியமாக இருக்குது 100% கேஷ்பேக்? இது வந்து என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோமோ என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நம்ம அந்த குளோபல் ஆப்பில் ஓகே பில் அப்லோட் பண்ணோம்னா அவங்க அதை என்ட்ரி போட்டுக்கிட்டு ஓகே அதை பின்னாடி அதை வந்து நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கேஷ்பேக்காக நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்குறாங்க. உடனே கிடைக்காது. ஓகே. கொஞ்சம் நாளாக நமக்கு பின்னாடி ஒரு 6 மாதம் 1 வருஷம். இந்த ஸ்கீம் நல்லா இருக்கு சார். நம்ம கஸ்டமர்ஸுக்கு சொல்லும் போது ஆமாம் இது ஒரு 60,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்குறாங்க அப்படின்னா அது திருப்பி அந்த 60,000 ரூபாய் அவங்களுக்கே வந்து சேரும்போது இன்னும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேவிங்ஸாக கிடைக்கும். அதுக்கு நம்ம அதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு சில கன்சல்டன்ட் இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பர்சன் இருக்காங்க. சரி. குளோபல் கார்னர் ஜிஜி குரூப். ஓகே. அவங்ககிட்ட நம்ம கலந்து பேசலாம். அதை பற்றி நம்ம தனியாக. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் எதிர்பார்த்து வரவங்களுக்கு நம்மளே அதை கைட் பண்ணுறோமா சார்? நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்ம. ஆமாம், யூஸர் ஆகி எங்களுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அது பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ இன்றைக்கி நம்ம உங்க கூட பேசுனதில் நிறைய விஷயம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சார். இதை வச்சு நம்ம கஸ்டமர்ஸ் வந்துட்டு நமக்கு இன்னும் டவுட்னாலும் உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் நம்பரையும் உங்கள் கார்டையும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துறேன் சார். அது போக நம்ம லொக்கேஷனையும் நம்ம ஆப்பில் வந்து நான் கூகுளில் இருந்து ஷேர் பண்ணிடுறேன் சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சார்கிட்ட பார்த்துருக்கோம் என்னென்ன வெஹிக்கிள்ஸ் எப்படிலாம் இருந்திருக்கு, என்ன மாதிரி நம்ம ஸ்கீம்ஸ் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க, பேட்டரியோட லைஃப் என்ன, எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கு. இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதுக்கு நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறோம். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சாரோட நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம். கூடவே வந்து மேப்போட லொக்கேஷனையும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த ஷேர் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.